நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இன்னைக்கு வீடியோவில் போகி பேனல் n86, n56, f70 இந்த பேனல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வருது. இந்த மாடல் பேனலுக்கு நிறைய வெரைட்டி டீக்கான் இருக்குது. ஒரு டீக்கான ஒரு சிம்டம் இருக்கும். அந்த மாதிரி இப்போதைக்கு பேனலில் வரக்கூடிய இந்த டீக்கான் வந்து நெகட்டிவ் கிளியர் ஆக மாட்டேங்குது. இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது அதையும் சரி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அது எப்படி சரி செய்யலாம்? இதில் வந்து நியூ பேனல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆன் பண்ணியிருக்கோம். நெகட்டிவில் இருக்குது. இந்த n86 டீக்கான் அந்த மாடல் டைப் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ் கிளியர் பண்ண முடியல. முதல்ல இந்த டைப் டீக்கானில் நெகட்டிவ் கிளியர் ஆச்சு. ஆனால் இப்போ வர்றது கிளியர் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தனியாக வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் நம்ம இந்த டீக்கானுக்கு சாஃப்ட்வேர் போட்டு அந்த நெகட்டிவ் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டீக்கானில் வந்து நம்ம இந்த மெமரி ஐசி கழட்டி ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதில் மெமரி ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா 24C32 போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டைப் டீக்கான் எல்லாமே வந்து இந்த 4 பின் பெரிய ஐசி போட்டிருந்தாலே மேக்ஸிமம் நெகட்டிவ் கிளியர் ஆக மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே தனியாக சாஃப்ட்வேர் போட்டால் மட்டுமே கிளியர் ஆகுது. இதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் போடலாம். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஸ்மார்ட் ஐடிபி செலக்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா பின் எதுவுமே கான்டாக்ட் ஆகலை. எல்லாமே ரெட் மார்க் காட்டுது. இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. நம்பர் ஐசி நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். 24C32 செலக்ட் ஓகே ஆகிடுச்சு. இப்போ ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம சிஸ்டத்தில் அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். n86, n56, f56, f70 நிறைய வெரைட்டியில் அந்த பேனல் வந்து ஒரே பேனல் தான். நம்பர் மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டோம். ஃபைல் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் கொடுப்போம். ரைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண மெமரியை வந்து டீக்கானில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டீக்கானை வந்து நம்ம ஏற்கனவே நெகட்டிவ் வந்து அந்த பேனலில் மறுபடியும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு நெகட்டிவ் கிளியர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி இந்த டீக்கான்லேயே நெகட்டிவ் கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய டீக்கான் இருக்குது. டீக்கான் மாற்றினாலே நெகட்டிவ் வராது. அந்த மாதிரியும் இருக்குது. பட் இப்போதைக்கு பேனலோட இந்த டீக்கான் வர்றதுனால எக்ஸஸாக செலவு இல்லாமல் இதே டீக்கானில் எப்படி நம்ம நெகட்டிவ் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.